students, இந்த வீடியோல நம்ம 12th standard computer science chapter 6 control structuresல python program அதாவது program related உங்களுக்கு 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு क्वेश्चन இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா first question write a program to display உங்களுக்கு அவுட்புட் இப்படி வர மாதிரி பைத்தான் ப்ரோக்ராம் எழுத சொல்றாங்க. அப்ப அவுட்புட் அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, இப்படி அவுட்புட் கொடுத்துருவாங்க. இதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எழுத சொல்றாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஏ ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராம் சொல்லியிருக்க மாட்டாங்க, ரைட் ஏ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது பைத்தான் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இது பாருங்க 2 டைமென்ஷன்ல இருக்கு. அவுட்புட் வந்து பார்த்தா 2 டைமென்ஷன்ல இருக்கு. எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 டைமென்ஷன்ல இருக்கு. 2 டைமென்ஷன்ல ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். நான் இங்க யூஸ் பண்ணிருக்க பாருங்க இந்த பைத்தான் ப்ரோக்ராம். ஒரு ஃபார் லூப், இன்னொரு ஃபார் லூப், ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப். இது பேர் வந்து நெஸ்டட் ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ், நெஸ்டட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச். இங்கே ஏன் 65லேருந்து 70 கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏபிசிடின்னு இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கி வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ ஏக்கு வந்து 65, பிக்கு வந்து 66, சிக்கு வந்து 67, டிக்கு 68, ஈக்கு 69. இங்கே நம்ம ஏலேருந்து இ வரல தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால அதோட ஆஸ்கி நம்பர்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ஓகே, எஃப்க்கு அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி ஸ்மால் ஏக்கு வந்து 97 ஸ்டார்டிங் வேல்யூ ஆஸ்கி வேல்யூ. அப்படியே நீங்கள் பி ஸ்மால் பிக்கு வந்து 98 இப்படி நீங்கள் வந்து பார்த்தா கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஆஸ்கி வேல்யூ உங்களுக்கு இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 65லேருந்து 69 வரல தான் இருக்குது. ஆனால் நான் இங்கேயே 70 போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸ்டாப் -1. ஓகே, இப்போ நான் ஒரு வேளை 69 கொடுத்தேன்னா லாஸ்ட் வேல்யூ -1 ஆயிடுச்சுன்னா 68 வரல தான் அவுட்புட் வரும். அப்போ ஏலேருந்து டி வரல தான் அவுட்புட் வரும், இ உங்களுக்கு கிடைக்காது. அப்போ எனக்கு 69 வரல வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த நம்பரை தான் வந்து லாஸ்ட் நம்பராக கொடுக்கணும். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 69 வரல வேணும் அப்படின்னா 69 லாஸ்ட் நம்பராக கொடுக்கக்கூடாது, 70 லாஸ்ட் நம்பராக கொடுத்தா தான் 70. இப்போ பாருங்கள் 65, 66, 67, 68, 69 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கும், லாஸ்ட் நம்பர் 70 அது விட்டுரும். ஓகே, ரேஞ்சில் எப்பவுமே அப்படி தான் கணக்கு. ஓகே, எஸ். ஸோ ஏன்னா சின்டாக்ஸ் எப்படி ஸ்டாப் -1 அப்படி தான் சின்டாக்ஸ். ஓகே, அப்போ லாஸ்ட் நம்பர் -1, அப்போ 69 வந்துருச்சுங்களா. ஓகே, அப்போ ஐயோட வேல்யூ உங்களுக்கு எதுலேருந்து எது வரல எடுத்துக்கும் 65, 66, 67, 68, 69 வரல உங்களுக்கு ஐயோட வேல்யூ எடுத்துக்கும். இது ஐயோட வேல்யூ. ஓகே, அடுத்து பாருங்க இந்த ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் ஜே இன் ரேஞ்ச், அதே ஃபார் லூப் தான் உள்ள, இந்த ஃபார் லூப்புக்கு உள்ள ஒரு ஃபார் லூப். ஓகே, இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்க பாருங்க 65, இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்க பாருங்க i+1. இங்கே நம்ம ஐயோட வேல்யூ 65ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே என்ன வரும் 65 + 1. ஓகே, அப்படின்னு கணக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்க இதில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பிரிண்ட்டில் பாருங்க இந்த பிரிண்ட் வந்து இந்த ஃபார் லூப்புக்கான பிரிண்ட் உள்ளே இருக்கு இல்லைங்க, இந்த ஃபாருக்கான பிரிண்ட்டு. இதில் கேர் ஆஃப் ஜே அப்படின்னு சொன்னால் இந்த கேர் அப்படின்னு இருக்கு இல்லைங்க, சிஹெச்ஆர், இது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜேவோட வேலை 65ன்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 65ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே 65க்கு என்ன கேரக்டரோ அதை பிரிண்ட் பண்ணும். 65க்கு என்ன கேரக்டர் ஏ, அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஓகே, அடுத்து எண்டு சீக்குவல் டேப்னா இங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஸ்பேஸ் வர வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு ரோ முடிஞ்ச உடனே அடுத்த லைனுக்கு வரணும். ஓகே, அதனால் இங்கே ஒரு பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, பிரிண்ட்டு எண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ்னா நியூ லைன். இப்போ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ முடிஞ்ச பிறகு புது ரோவுக்கு வரணும். ஓகே, அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த நியூ லைன். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேல்யூஸ் எல்லாம் ஜஸ்ட் எரேஸ் பண்ணிடுறேன். இது எப்படி லூப் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது லூப் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வந்து 65 இருக்கும்போது, ஓகே ஐ வந்து 65 இருக்கும்போது ஜே வந்து ஒரு தடவை ரன் ஆகும். எப்படி நான் ஒரு தடவை ரன் ஆகும்னு சொல்கிறேன், இங்கே பாருங்கள் 65 + 1 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 66ன்னு கிடைக்கும். 65 பிரிண்ட் ஆகும், 66 லாஸ்ட் நம்பர் பிரிண்ட் ஆகாது. கரெக்டுங்களா. ஓகே, அப்போனா இந்த லூப்பு ஐ வந்து ஃபஸ்ட் ரோ இருக்கும்போது ஜே ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். ஏன்னா இங்கே 65 இங்கே 66. ஓகே,
இங்கே 66. அப்போ 65, 66 லாஸ்ட் நம்பர் எடுத்துக்காது. அப்போ 65 ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். ஓகே, அப்போ ஜேவோட வேல்யூ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு வரும்? 65. இப்போ பாருங்கள், ஐ வந்து 65 இருக்கும்போது ஓகே, ஜே வந்து 65 மட்டும்தான், 66 எடுத்துக்காது. கரெக்டுங்களா? இப்போ நான் கேர் ஆஃப் ஜே போட்டேன்னா என்ன வரும்? கேர் ஆஃப் ஜே அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஏ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஆமா, ரைட் ஆர் நாட்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டு ஏ மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த ஃபார் லூப் ஐயா இருக்கும்போது ஜே ஒரு தடவை தான் ரன் ஆச்சு. இந்த லூப் வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்த உடனே நியூ லைன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நியூ லைன் சொன்னால் புது லைனுக்கு வந்துடணும். அப்போ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ரோக்கு வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ செகண்ட் ரோ வந்திருக்கும். செகண்ட் ரோவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 65 முடிஞ்சிருச்சு. ஓகே, ஐயில் இது முடிஞ்சிருச்சு. ஓகே, இது முடிஞ்ச பிறகு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 66க்கு வரணும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 இருக்கும். ஓகே, 66ன்னு சொல்லும்போது ஃபார் 65, அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ நம்ம என்ன சொன்னோம்? 66ன்னு சொன்னோமா? ஓகே, 66 சொன்னால் 66 + 1 என்ன? 67. அப்படின்னா இப்போ ஜே வந்து எத்தனை தடவை ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தா 2 டைம்ஸ் ரன் ஆகும். 65 ஒரு தடவை ரன் ஆகும், 66 ஒரு தடவை ரன் ஆகும், 67 எடுத்துக்காது. ஓகே, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஐ வந்து 66 இருக்கும்போது ஜே வந்து 65 ஒரு தடவை, 66 ஒரு தடவை. ஓகே, எஸ். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 65னா கேர் ஆஃப் ஜே போட்டோன்னா இப்போ ஜே தானே இது, ஜே வந்து 65. ஓகே, அப்போ கேர் ஆஃப் 65ன்னு போட்டோம் அப்படின்னா கேரக்டர் என்னது? ஏ. கேர் ஆஃப் 66 போட்டால் ஆன்சர் பி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை பிரிண்ட் ஆகுது, 2 தடவை பிரிண்ட் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 67. ஓகே, ஐயோட வேல்யூ 67 இருக்கும்போது ஓகே, ஜே வந்து 65, 66, 67 3 தடவை ரன் ஆகுமா? அப்போ கேர் ஆஃப் 65 போட்டால் என்ன வரும்? ஏ. கேர் ஆஃப் 66 போட்டால் பி. கேர் ஆஃப் 67 போட்டால் சி. இப்போது இது முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது 2 தடவை ரன் ஆன உடனே நியூ லைனுக்கு வந்திருக்குமா? இப்போ இந்த 3ஐயும் பிரிண்ட் பண்ணும். ஏ, பி, சி. மறுபடியும் நியூ லைனுக்கு வந்துடணும். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது ஐயோட வேல்யூ என்னென்னா 68. ஓகே, 68ன்னு சொல்லும்போது ஜே எத்தனை தடவை ரன் ஆகும்னா 65, 66, 67, 68 4 தடவை ரன் ஆகும். நான் ஒரு தடவை இப்படி கால்குலேஷன் பண்ணி காமிக்கிறத விட இப்படி காமிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ். இப்போ இங்கே 65னா ஏ, 66னா பி, 67னா சி, 68னா டி. ஓகே, எஸ். அப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? ஏ, பி, சி, டி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது முடிஞ்சிருச்சு. இப்போ 69. ஓகே, லாஸ்ட் நம்பர் 69 சொல்லும்போது ஓகே, இங்கே நியூ லைன் வந்திருக்கும். 67 சொல்லும்போது 65, 66, 68, 69 68, 69. அப்போ ஏ, பி, சி, டி, இ. உங்களுக்கு 5 லெட்டர்ஸும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஏ, பி, சி, டி, இ. ஸோ நான் ஐ திங்க் இப்படி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரோக்ராமை உங்களால் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஐ வந்து 65 இருக்கும்போது ஜே ஒரு தடவை தான் ரன் ஆகுது, அதான் இந்த ஏ. ஓகே, ஐ வந்து 66 இருக்கும்போது ஜே வந்து 2 தடவை ரன் ஆகுது. ஓகே, ஐ 67 இருக்கும்போது 3 தடவை ரன் ஆகுது. ஓகே, ஜே. ஐ வந்து பார்த்தீங்கன்னா 68 இருக்கும்போது ஜே வந்து 4 தடவை ரன் ஆகுது, 4 தடவை லூப் ஆகுது. ஓகே, அதே போல் ஐ வந்து 69 இருக்கும்போது ஜே வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ரன் ஆகுது. ஓகே, இதை நீங்கள் இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இது உங்களோட அவுட்புட். இந்த அவுட்புட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்க அவுட்புட்டும் ஒரே மாதிரியே இருக்கும். ஓகே, இந்த நியூ லைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா புது லைனுக்கு வர்றதுக்கான பிரிண்ட்டு. ஓகே, இந்த கேர் அப்படின்னா ஒரு கேரக்டர் பிரிண்ட் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வேணும், வந்து ஸ்பேஸ் வேணும். அதுக்காக தான் இந்த டேப் யூஸ் பண்ணுறோம்.
இந்த ஃபார் லூப்பை நீங்கள் இந்த நெஸ்டட் ஃபாரில் மட்டும்தான் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். வேறு எதுலேயும் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. வேறு எல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் பண்ணும்போது வெறும் 4 லைன் கோட்லேயே உங்களுக்கு 3 மார்க்ஸ்ன்றது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.